அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திகேயன் முருகன், குன்றத்தூர் ஆடியோ சார்பாக. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்காக சென்னையில் பேரம்பாக்கம் அப்படின்ற லொக்கேஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக கஸ்டமர் மிஸ்டர் பிரேம்குமார் சார் தான் வந்து நம்மக்கிட்ட வந்து ஏவி ரிசீவர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்னார்னா, லைக் நான் ஏற்கனவே வந்து நான் சோனி ஏவி ரிசீவர், அதுக்கப்புறம் ஆங்கியோ ஏவி ரிசீவர் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டால்பி அட்மாஸ் சிஸ்டமோட நான் அப்கிரேட் ஆகணும், எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்போது நம்ம ஒரு ஆங்கியோவில் TX-NR6100 அப்படின்ற ஒரு கரண்ட் ரன்னிங் டெமோ யூனிட் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சார். நீங்கள் டெமோ பாருங்கள். லைக் அது கூட வந்து காம்படிட்டிவான அதர் மாடல்ஸும் நாங்கள் காமிச்சிருந்தோம். அதில் 6100 அப்படின்ற மாடல் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு இருந்தாங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட என்ன ரிக்வஸ்ட் பண்ணார்னா, என்கிட்ட இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் இது கரெக்டாக சிங்க்ரனைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. எஸ், பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் இன்றைக்கி இன்ஸ்டாலேஷனில் ஏவி ரிசீவர் இவங்க வச்சுருந்த ஆல்ரெடி ஒரு சோனி 5.1 சேட்டலைட் ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. டெக்னிக்கலி இந்த வீடு கட்டும் போது கம்ப்ளீட்டாக கன்சீல்டாகவே வந்து பைப்பிங்லாம் பண்ணி ஒயரிங் பண்ணியிருந்தாங்க. இதில் ஆல்ரெடி இந்த ஒயரை எக்ஸிஸ்டிங் இருந்த ஒயரை நம்ம ஃபுல்லாகவே எடுத்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்டி கேபிள் 16 கேஜ் AWGயில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.1 ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஃபுல்லாகவே ரீஒயரிங் பண்ணிட்டோம். இதில் ஆடடாக இவங்கக்கிட்ட வந்து அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. நம்ம கூடுதலாக இதில் போல்க் RC60i அப்படின்ற இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ஏவி ரிசீவர் கூடயே. ஸோ அதுவும் நம்ம சேர்த்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இவங்களோட லிசனிங் பொசிஷனுக்கு ஏற்ப இவங்க வீட்டில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். நீட் அண்ட் க்ளீனாகவே நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈவன் கஸ்டமர் அவரோட ஒப்பீனியனும் நான் கேட்டிருக்கேன், கொடுக்குறேன், இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டெமோ வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஸ்டமில் வந்து நம்ம அப்கிரேடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அப்கிரேடேஷன் நம்ம சஜஸ்ட் பண்ணது ஸ்பீக்கர்ஸ் வந்து அப்கிரேடேஷன் பண்ணலாம். ஏன்னா கஸ்டமர் வந்து பட்ஜெட் ஸ்பெக்கில் வந்து கரெக்டாக எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ண போகிறேன். அதில் ஏவி ரிசீவர் அட்மாஸ் ஸ்பீக்கர் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நாள் கழித்து நான் ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈவன் இந்த சிஸ்டமும் வந்து ஒரு வெல் செட்டில்டு ப்ராசஸில் தான் இருக்குது. ஹென்ஸ்ஃபோர்த் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அப்கிரேட் பண்ணும்போது, ஈவன் ஒரு 2 வருஷம் கழித்து வந்து புது வீட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நம்ம இன்னும் வெல் ஸ்ட்ரக்சர்டு மேனர்லேயே போகலாம் அப்படின்ற ஐடியேஷனில் தான் இதை நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமரோட நான் ரிவ்யூ கேட்டிருக்கேன், கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நான் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். இந்த சிஸ்டமோட டெமோ வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கும் இதே போல் உங்களுக்கு ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர்ஸ், ஆக்சசரிஸ் லைக் HDMI கேபிள், ஸ்பீக்கர் கேபிள், டியூன் மீடியா பிளேயர், ஜீடோ மீடியா பிளேயர், இது போன்ற ஹோம் தியேட்டர் ரிலேட்டடாக லைக் இன்ஸ்டாலேஷன் போது கொண்டு கூட நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுப்போம். ஈவன் தான் நீங்கள் வெளியில் வந்து ப்ராடக்ட் வாங்கியிருந்தாலும் கூட. அது போக நம்ம புது ப்ராடக்ட்டும் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் வித் பில் வாரண்டியோட. ஸோ உங்களுக்கு அது போல் ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். அதே போல் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் சேனல் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோம் தியேட்டர் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவாக ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் அது ஜாயின் பண்ணுங்கள். அதில் நான் நிறைய அப்டேட்ஸ் அண்ட் சேல் ப்ராடக்ட்ஸும் நான் போடுறேன். நான் மீண்டும் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன் முருகன், குன்றத்தூர் ஆடியோ சார்பாக. நன்றி. ஆக்சுவலி நான் யூடியூப் வீடியோஸில் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணணும்னு. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஐ ஹேட் 5.1, பட் அது 7.2 அட்மாஸோட செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய பிளானாக இருந்துச்சு. நிறைய பார்த்துட்டு தென் ஐ சம்ஹவ் ஃபைனலைஸ் குன்றத்தூர் ஆடியோஸில் போய் வாங்கணும் அப்படின்னு. தென் ஹேட் அ நைஸ் அப்கிரேட் ஆஃப் ஆன்கியோ ஏவி ரிசீவர் ஆல்சோ. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி நான் முன்னாடி பார்த்துட்டு இருந்திருக்கேன், இப்போ இந்த எஃபெக்ட் வந்து லிட்ரலி வேறு லெவலில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, அண்ட் ஈவன் இந்த ஃபியூச்சர் அப்கிரேட் பண்ணும்போது டெஃபினட்டாக ஐ வில் சஜஸ்ட் குன்றத்தூர் ஆடியோஸ். தேவ் டன் அ வெரி குட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் திங், ரைட்? எவ்ரி ஆஸ்பெக்ட் வந்து அந்த ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்து அதில் எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஃபினிஷ் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். யா கண்டிப்பாக சொல்லுவேன். கண்டிப்பாக எங்களோட வர்க் அதே போல இம்ப்ரூவ்மென்ட் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. ஐ திங்க் ஐம் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ. Look at that. Ford Mustang. What do you think? I think it's the secretary's car. I like it. Oh, excuse me.
Would you not do that? Oh, sure. Is this your son? Yes, it is. Would you ask him to keep his hands off the paintwork? No, Peter, you're okay. Who are you? Leo Beebe, Senior Executive Vice President, Ford Motor Company. I'm responsible for the launch of the Mustang. At least now we know who's responsible. Don't get me wrong, Lenny. Leo, It looks fantastic, but inside, it's a lump lard dressed up to fool the public. My advice is lose the inline 6 and that idiotic 3-speed, shorten the wheelbase, somehow lose half the ton, and lower the price. But even then, I'll still choose a Chevy Chevelle. That's a fucking terrible car. How we doing up there, Steve? There's Cloverfield, Mr. Shelby. Oh, yeah. You mind if I take a shot at the landing? No, I mean it. I flew B-29s out of San Antonio, 44. I did. Okay. Carol, what are you doing? Is he having fun, Carol? I had the instructor tell me, he said, I was 6, no, I can tell him buckle up. Do everybody a favor, stay on the ground. That's a true story. Oh! This is the car you never expected. I'll say it again. Nah, somebody's taking a cut, isn't it? I'll let it, I'll know.